நாளையில இருந்து நான் இதை பண்ண மாட்டேன். இல்ல, நாளையில இருந்து நான் புதுசா இப்படி வாழப்போறேன்னு நீங்க எத்தனை முறை உங்களுக்குள்ள சத்தியம் பண்ணியிருப்பீங்க. ஆனா, அடுத்த நாள் விடியும்போது திரும்பவும் அதே பழைய பழக்கம், அதே பழைய கோபம், அதே பழைய சோம்பேறித்தனம் உங்களை வந்து ஒட்டிக்குது இல்லையா? உங்கள நீங்களே வெறுக்கிற அளவுக்கு ஏன் என்னால மாற முடியல அப்படின்னு ஒரு விரக்தி உங்களுக்குள்ள இருக்கா? நண்பர்களே, தப்பு உங்க மேல இல்ல. உங்க மூளைக்குள்ள பதிவாகி இருக்கிற அந்த புரோகிராமிங் மேல தான். ஒரு கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய பழைய சாஃப்ட்வேரை வச்சுக்கிட்டு புதிய வேலையை செய்ய முடியாது. அதே போல தான் உங்க மூளையும். இன்னைக்கு இந்த வீடியோவுல உங்க மூளையில இருக்கிற அந்த பழைய பதிவுகளை எப்படி அழிக்கிறது? மனசோட ரகசியங்களை எப்படி உடைக்கிறது? ஒரு புதிய மனிதனா மாறி உங்க இலக்குகளை எப்படி அடையறது? அப்படின்னு பார்க்க போறோம். இந்த ஒரு நிமிடம் உங்க வாழ்க்கையோட அடுத்த 10 வருஷத்தை தீர்மானிக்க போகுது. நிச்சயமாவே. நீங்க தயாரா இருங்க. இப்போ முதல் விஷயம் என்னன்னா, நாம ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப செய்யும்போது, நம்ம மூளையில இருக்கக்கூடிய நியூரான்கள் ஒரு குறிப்பிட்ட பாதையை உருவாக்குது. இதை நியூரல் பாத்வேன்னு சொல்லுவாங்க. நீங்க ஒரு 10 வருஷமா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல காப்பி குடிக்கிறீங்கன்னா, அந்த நேரத்துல உங்க மூளை தானாகவே அந்த பாதையை தூண்டும். நீங்க வேணும்னு நினைச்சாலும் ஞாபகத்துக்கு வரும். அதேபோல வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும், உங்க மூளை அந்த பழைய பதிவை நோக்கி உங்களை இழுத்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு காட்டில் உருவான ஒற்றையடி பாதை மாதிரி. அந்த பாதையை விட்டு புதுசா ஒரு பாதையை உருவாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால தான் மாற்றம் கடினமா தெரியும் நமக்கு. இப்போ 2வதா மனதினுடைய ஆளுமை என்ன? நம்ம மனசுல 2 பகுதி இருக்கு. ஒண்ணு வெளிமனம், இன்னொன்னு ஆழ்மனம். நீங்க மாறணும்னு நினைக்கிற உங்க வெளிமனம், ஆனா உங்களை வழிநடத்துறது உங்க ஆழ்மனம். உங்க ஆழ்மனசுல நீங்க சின்ன வயசுல இருந்து பார்த்து, கேட்ட, உணர்ந்த விஷயங்கள் பதிவுகளாக இருக்கும். நீங்க நான் ஜெயிப்பேன்னு வெளியில சொன்னாலும், உங்க ஆழ் மனசுல நீ தோத்து போயிடுவ அப்படின்னு ஒரு பதிவு இருந்தா, அந்த பதிவு தான் ஜெயிக்கும். இந்த ஆழமான பதிவுகளை மாத்தாத வரைக்கும், வெளிப்படையான மாற்றம் நிலைக்கவே நிலைக்காது. 3வதா நம்ம வாழ்க்கையில 95% செயல்களுள் நாம் யோசிக்காமலே செய்றோம். காலையில எழுந்து பல் விளக்குறதுல இருந்து, வண்டி ஓட்டுறது வரைக்கும் எல்லாமே ஒரு ஆட்டோ பைலட்ல நடக்குது. உங்க பழைய பழக்கங்களும் இந்த ஆட்டோ பைலட்ல தான் இருக்கு. நீங்க மாறணும்னு நினைக்கும்போது, உங்க மூளை ஏன் புதுசா ஒரு வேலைய செய்யணும்? இது நமக்கு சௌகரியமா இருக்கேன்னு உங்களை தடுக்கும். எப்படி? அசௌகரியமா இருக்குதுன்னு தடுக்கும். இதை கம்ஃபோர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சோம்பேறித்தனமான மூளையை ஏமாத்துறது தான் மாற்றத்திற்கான முதல் படியே. அவைகளெல்லாம் நம்ம பின்னால பார்க்கலாம். இப்போ 4வதா நல்ல செய்தி என்னன்னா, நம்ம மூளையை எப்படி வேணும்னாலும் நம்ம மாத்திக்க முடியும். இதுக்கு நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு ஒரு பேரு. ஒரு பழைய பாதையை உபயோகிக்காம விட்டா, அது எப்படி புதர் மண்டி போகுமோ, அதேபோல உங்க பழைய பழக்கங்களை நீங்க தவிர்க்கும்போது, அந்த பாதை மூளையிலிருந்து பலவீனமாகிக்கிட்டே இருக்கும். அதாவது அந்த பழைய பதிவுகள் குறைந்து கொண்டே இருக்கும். அதே நேரத்தில புதிய பழக்கங்களை திரும்ப திரும்ப செய்யும்போது, அந்த புதிய பாதைகள் பலமாகும். அந்த எதை செய்றீங்களோ, அது தொடர்ச்சியா செய்துகிட்டே இருக்கணும். இதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் தேவைப்படும். ஆனா, இது நிச்சயமா சாத்தியமாகும். இப்ப 5வதா எந்த ஒரு மாற்றமும் ஒரு நாள்ல நடக்காது. ஒரு புதிய விஷயத்தை உங்க மூளை ஏத்துக்க குறைந்தது 21 நாட்கள் ஆகும். அந்த 21 நாட்களும் நீங்க ரொம்ப விழிப்புணர்வோட இருக்கணும். அந்த புதிய பழக்கத்தை ஒரு 90 நாட்கள், 21 நாட்கள் செய்தத 90 நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து செஞ்சீங்கன்னா, அது உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாறிடும். அதாவது அது ஆட்டோ பைலட் மோடுக்கு மாறிடும். அந்த பழக்கங்கள் எல்லாமே. நல்ல பழக்கம். ஆரம்பத்துல இருக்கிற அந்த சிரமத்தை நீங்க தாங்கிக்கிட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் எல்லாமே சுலபம் தான். நம்ம 6வதா பார்த்தா, வெறும் கற்பனை மட்டும் போதாது. அந்த மாற்றத்தை நீங்க அடைஞ்சிட்டதா நினைச்சு ஒரு சந்தோஷத்தை, ஒரு நெகிழ்ச்சியை உணரணும். உங்க ஆழ் மனசுக்கு உண்மை எது, கற்பனை எதுன்னு தெரியவே தெரியாது. நீங்க ஒரு விஷயத்த உணர்ச்சிகரமா கற்பனை பண்ணும்போது, உங்க மூளை அதை உண்மையா நடந்ததா நம்பி, அதுக்கேத்த வேதிப்பொருட்களை, கெமிக்கல சுரக்கும். இது உங்க உடம்பையும், மனசையும் அந்த மாற்றத்துக்கு தயார் செய்யும். நம்ம பார்க்க போறது 7வது, உங்க மூளையில இருக்கிற பழைய பதிவுகள் தூண்டப்படுறதுக்கு உங்கள சுத்தி இருக்கக்கூடிய அந்த சூழல், அந்த சூழல்கள் தான் காரணம். நீங்க ஒரு ஃபோன் பார்க்கறத நிறுத்தணும்னு நெனைச்சா, ஃபோன வேற ஒரு ரூம்ல வைங்க. உங்க சூழல்ல சின்ன சின்ன மாற்றங்களை செய்யும்போது, உங்கள சுத்தி இருக்கக்கூடிய அந்த சூழல்களை மாற்றும்போது,
மூளைக்கு தரப்படுற அந்த பழைய சிக்னல்கள் குறைந்து கொண்டே இருக்கும். புதிய மனிதனா மாறணும்னா, பழைய சூழல்ல இருந்து கொஞ்சம் விலகி இருந்தா பெரிய நன்மை கிடைக்கும். 8வதா, பெரிய மாற்றத்தை ஒரே ஒரு அடியில செய்யவே கூடாது. மூளை பயந்து போய் இது வேண்டாம்ன்னு ஒதுக்கி வைக்கும். ஒரு நாளைக்கு 10 நிமிட தியானம் செஞ்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை உருவாக்கணும். அதற்கு பிறகு பயிற்சி செய்து பழக்கமானதுக்கு அப்புறம் நீங்க 1 மணி நேரம் தியானம் செய்யலாம். முதல் நாளே 1 மணி நேரம் நீங்க தியானம் செஞ்சீங்கன்னா, உங்களால தொடர்ந்து பயிற்சியை செய்யவே முடியாது. ஒரு ஒரு நாளைக்கு ஒரு 2 பக்கம் படிங்க. படிச்சா ஒரு புத்தகம் படிக்கலாம் அப்படின்னு இருந்தா, 2 பக்கம் படிங்க. இப்படி சின்ன சின்னதா ஆரம்பிங்க. ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்கும்போது சின்னதா செய்யுங்க. இந்த சின்ன சின்ன வெற்றிகள் உங்க மூளைக்கு ஒரு டோப்பமைன் ரிலீஸை கொடுக்கும். இது நம்மால முடியுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கையே பெரிய மாற்றத்திற்கான ஒரு எரிபொருள் மாதிரி மாறும். இதை நீங்க செய்யும்போது ஒரு பிராக்டிகலா உங்களுக்கே தெரியும். நீங்க உணர்வீங்க அதைத்தான். 9வதா, நீங்க எப்போ பழைய பதிவுகளுக்குள்ள போறீங்கன்னு கவனிங்க. ஒரு தப்பு செய்ய போறீங்கன்னா, அந்த நிமிஷம் விழிப்புணர்வோடு, இப்போ நான் பழைய பாதைக்குள்ள போறேன். அதாவது பழைய தப்பு செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ அதிலிருந்து விலகி இருக்கிறேன். ஆனா மீண்டும் அந்த பழைய எண்ணத்துக்கே நம்ம போறோம். அந்த பாதைக்கே நம்ம போறோம். எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்க சொல்லிக் கொள்ளும்போது, இந்த விழிப்புணர்வு தான் புரோகிராமுக்கும், உங்களுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய இடைவெளியை உருவாக்கும். அந்த இடைவெளியில் தான் இந்த உங்க மாற்றத்திற்கான சாவியே இருக்கு. அந்த இடைவெளியில் தான் உங்க மாற்றத்திற்கான சாவியே இருக்கு. 10வதா, மாற்றம் என்பது ஒரு பயணம். அது இலக்கு அல்ல. நீங்க அடைய வேண்டிய இலக்கை விட, அந்த இலக்கை அடைய நீங்க மாற வேண்டிய மனிதன் அப்படிங்கிறதுல கவனத்தை செலுத்துங்க. நான் ஒரு கோடீஸ்வரன் ஆகணும் அப்படிங்கிறத விட, நான் ஒரு ஒழுக்கமான, கடினமான உழைப்பாளி ஆக மாறணும்னு நினைங்க. நீங்க சரியான மனிதனா மாறினா, உங்க இலக்குகள் உங்களை தேடி வரும். உங்களை நீங்களே செதுக்க ஆரம்பிச்சா, இந்த உலகமே உங்களை போற்றும். நண்பர்களே, மாற்றம் கஷ்டம் தான். அத ஒத்துக்கிறேன். ஆனா, அது முடியாதது இல்ல. உங்க மூளையோட பதிவுகள மாத்துறது சக்தி உங்ககிட்டயே இருக்கு. பழைய நீங்க சாகணும். புதிய நீங்க பிறக்கணும். இந்த சின்ன விஷயத்துல இருந்து ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க ஆரம்பிங்க. இந்த பிரபஞ்சம் உங்க மாற்றத்திற்கு துணையா நிற்கும். இயற்கையும் துணையாக நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை குடுத்திருந்தா, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட மாற்றம், இந்த பயணம், இந்த மாற்றமும் பயணமும் இன்னைக்கே நீங்க தொடங்கணும். அப்பதான் உங்க வாழ்க்கையில மாற்றம் வரும். அடுத்த ஒரு வலிமையான வீடியோவுல உங்கள சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.